இப்ப கையை எடுத்துக்க போறாப்புல பாருங்க. வலுப்பு வலுப்பு வந்துருச்சு. அதை பிடிச்சுக்கப்பா. அந்த கம்பி எப்படி இல்லைன்னா அந்த தம்பி எப்படி ஒரு அம்பி பிடிக்க முடியாது. யாரு நீங்க? ஏன்டா அப்படி கத்துற? யாரு கேட்ட? ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லையா? அம்பேத்கர் செவல் படுத்து கிடந்தேன். என்னையும் கிடைச்சுட்டியே. யார் நீங்க கேட்டேன்? என்ன யார் நிக்கிற? நீ யாரு? இரு நான் பேசிக்கிறேன். மண்டே அடிச்சு நீ பொலத்தோட எதிரியா நீ எனக்கு. நீங்க சிக்கிருக்க. உன் சென்னை எடுக்காம போக மாட்டேன். யார் நீங்க கேட்டேன்? ஏன்டா ஏன் இந்த கொதிப்பு? ரத்த கொதிப்பு இருக்கு அவனுக்கு. எப்ப அந்த ரத்த கொதிப்பு மாத்திரை எடுக்கலாம். தம்பி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாத்திரை எடுத்து கொடுப்பா. மாமா சுட்டு மாத்திரை மாப்பிள்ள அந்த தெக்காம்பாக்கு மாத்திரை எடுத்துவாங்கடா அவங்க. கொஞ்சம் ரத்த கொதிப்பு அதிகமா அப்படியா? யார் கேட்டே உங்களை? என்ன திரும்ப கொதிக்கிறியே? தண்ணி எடுத்து ஊத்தி விடுப்பா. தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி விடு. செஞ்சு விடுவாங்க. கேடு வருங்க எனக்கு முண்டாடே குழம்புலி முழங்க ஓடிப்பா. கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரே கேட்டேன். எப்படி கேக்குற? நீ யாரு? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ கேட்க மாட்டியா? அதான் கேட்கிறேன். என்ன கேக்குற? அதான் கேட்டேன். அதத்தான் என்ன? இதத்தேன் இதத்தான் என்ன? யாரு கேட்டேன் உங்களை? என்ன யார் கேக்குற? நீ யாரு? என்ன யாரு கேட்க? நீங்க யாரப்ப கேக்குறியா சொல்றியா? சொல்லவா கேட்கவா? ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. பண்ணவா? கேக்குறியா சொல்றியா? சொல்லவா? சொல்லு. கேட்கவா? கேளு. சொல்லுங்க. நீ கேட்டதாடா சொல்ல முடியும். சொல்ற ரேட்ல சொன்னீங்கன்னா கேட்கறது கேட்பேல. நீ ஒன்னும் சொல்ற மாதிரி தெரியல, ஒன்னும் கேட்கற மாதிரி தெரியல. நீங்க ஒண்ணு. இப்ப நான் சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன். பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? கண்ணு. பேசக்கூடியது வாயு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. கேட்கக்கூடியது காது. காது கேட்குமா? செவிட்டு காது இல்லையே, நல்லா கேட்கும்ல. கேட்கும்ல. திரும்பவும் சொல்றேன். பார்க்கக்கூடிய உறுப்பு கண்ணு. பேசக்கூடியது வாய். சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. கேட்கக்கூடியது காது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா அப்படின்னு எதால சொன்னீங்க? வாயால. வாய் என்ன செய்யும்? பேசும். கேட்கக்கூடியது காது. கேட்கும்ல. கேட்கும்ல. செவிட்டு காது இல்லையில. கேளு கேளு கேளு. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு எதால சொன்ன? வாயால. காது தானே கேட்கணும். வாயால கேட்கணும். கேளு. இருங்க கேட்க சொல்றேன். காது கேட்கும் இல்ல? கேட்கும்ல. கேளு. கேட்டுட்டான இருக்கே. என்ன கேக்குது? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு சொன்னீல. கேட்கக்கூடியது என்ன? இதுக்கு மேல அடிச்சு கையால ஒண்ணா பண்ணி கேளு. செய்வா. காது கேட்கும் சொன்னீல. கேட்கும்ல. கேளு. இந்த நாரத போடாதீங்க. என்ன ரொம்ப வீம்பு மனுஷரா பேசுவாரு எனக்கு தெரியும். எங்கிட்ட வீண் போட்டு உங்களுக்கு தெம்பு பத்தாது. சரி இந்த பிரச்சனை விட்டுறேன். விட்டுங்க. நீ யாரு? என்ன சென்னை விடுறியா? நீ யாரா சொல்றா? நீங்க யாரு பார்த்தா தெரியலையா? நான் நாரத மகாமுனிவன். நான் எங்க ஆத்தாக்கு அப்பனுக்கு பிள்ளை. நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? நீ யாருன்னு. மனுஷன். நீ மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனவா, தாவரமா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எங்க சித்தப்பாவுக்கு உங்க சித்தப்பாவுக்கு மைனா, உங்க பெரியப்பாவுக்கு மைனா, உங்க யாருக்கு, உங்க சின்னம்மாவுக்கு மைனா, உங்க பெரியம்மாவுக்கு மைனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எங்க மாமியாவுக்கு மருமையே. உங்க மாமியாவுக்கு மருமைனா, உங்க மாமனுக்கு மருமைனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? எங்க பெரியம்மாவோட பிள்ளை நானு. உங்க பெரியம்மாவோட பிள்ளையா, உங்க பெரியப்பாவுடைய, உங்க சின்னம்மா பிள்ளையா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? தெரியலையா? தெரியலையா தெரியுமா அப்படிங்கிற பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் ஒரு மானிடேன். நீ மானிடனா இல்ல மானிடன் இல்லாதவனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? கருல பூதி ஆகிட்டு இருக்கு. நான் எப்படி அது பத்தி நான் கேட்கல. நீ யாரு?
நான் இந்த இடத்துக்குரியவன். இந்த இடத்துக்குரியவனா அல்லாதவனா அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? மத்தியும் கணிதம் ஒண்ணும் கணிதம். நீ ஓயாம நீ யாருன்னா அப்படி இதுதான். இந்த இடத்துக்குரியவன் சொல்றீல. ஆமா. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் இந்த இடம் எனக்கு சொந்தமா. உங்களுக்கு சொந்தம். சரி. அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி வச்சிருக்கீல்ல நீ தானா? குடும்ப வழங்கும்டா. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? இதுக்கு முன்னாடி எங்க அத்தாச்சி சித்தப்பா வச்சிருந்தாரு. நாராயணா நாராயணா. அத்தாச்சி சித்தப்பா வச்சிருந்தாரு. நல்லது ஒரு குடும்பமாடா அது. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? பெரியப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சிய அருமையான குடும்பம்டா. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அப்பச்சி வச்சிருந்தாரு. அத்தாச்சிய. சரி, நான் என்ன சொல்லி நீ என்ன சொல்லிக்கிட்டு? இடத்துக்குரிய நான் அத்தாச்சினா இந்த இடத்துக்குரிய ஆதாரம் பட்டாவை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன பட்டாருக்கு பட்டா பட்டா. நீ என்ன நினைச்ச? செம்பட்டா. செம்பட்டா வச்சிருக்கோம்ல. செம்பப்பட்டாவா? செம்பப்பட்டா. எனக்கு ஒரு உண்மை சொல்லுவியா? அந்த செம்பப்பட்டா உன்னிடம் இருந்தால் அது யாரு பட்டா? என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? உண்மைதானே? ஆமா. அதுவே மாறி என்னிடம் வந்து விட்டால் என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? என்னிடம் வந்தால் உங்ககிட்ட இருந்தா உன் பட்டா. எப்ப? உங்களுடைய பட்டா தானே. ஏன் பட்டா? அது என்னிடம் வந்தால் உங்ககிட்ட இருந்தா உன் பட்டா. உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா? எப்பா விஷமத்து என்ன சொல்றான்? அவருக்கு முன்ன சொன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் அப்பல அவருக்கு சொல்லு, அவருக்கு சொல்லு. மாப்பிள அவர்கிட்ட இருந்தா அவர் பட்டா. இப்ப மாமா கிட்ட இருந்தா இது ஏன் பட்டா. இவர்கிட்ட இருந்தா போயிட்டு வாங்க தாராளமா. உங்களுடைய பட்டா தானே. சரி சரி சரி. எங்க அப்பா தானே பூரி. நீ யாருக்கு பிறந்த? நான் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தேன். எப்படி பாதி பாதியா? உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பாதி பாதியாவா? ரெண்டு பேரும் சேர்ந்துதேன். சேர்ந்த பிறந்தது யாரு? அம்மாவுக்கு. அப்ப உங்க பொண்ணுக்கு பிறக்கல? இருங்க எங்க அப்பாட்ட கேட்டு வரேன். உள்ளதாண்டா ஓடுறேன். எங்க அப்பா வயக்காட்டுக்கு வேலை இருடா. சித்தப்பாக்கு பிறந்தேன்னு சொல்லல. ஆமா. உன் சித்தப்பாக்கு எந்த வழியில பிறந்த? முன் வழியா பின் வழியா இல்ல வகுத்து வழியா? எந்த வழியா பிறந்த? முன்வழிதான். எப்ப பிறந்த? முன் வழியா வகுத்த வழிதான். கப்ளிங் அண்ட் லைன். யாருக்கு பிறந்த? ஆம்பளையாளுக்கு பொம்பளையாளுக்கு சேர்ந்துதேன். ஆம்பளையாள் பொம்பளையாள் சேர்ந்து பாதி பாதியா? ஆம்பளையாளு தெங்காசு, பொம்பளையாளு மங்காசு. அப்படின்னா என்ன? அப்படின்னா வாங்க உள்ள அவங்க சொல்லி தப்பு அடிச்சு பேப்பறான். உள்ள வந்தா சொல்லி காட்டி எதா இருந்தாலும் வாய் வச்சிருயா? அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவேன். இந்த வேலையும் பாக்குறியப்ப? அந்த வேலைக்கு எனக்கு ஆகாது. எவன் கொண்டு வரனா சேனமே இருக்காது. மறுநாள் கடிச்சு துப்பி விடுவேன். இந்த வேலையில பாக்குறியா நீ? அதுக்கு எனக்கு ஆகாது. அதுல வேற கம்பெனி. சரி சொல்லு. என்ன சொல்லு? பெத்தது யாரா? அம்மா. அவங்க ஒப்பனுக்கு பிறக்கல? அப்போதான் பிறந்தியா? அம்மா ஓட்ட விட அப்பா. நான் என்ன கேட்கணும் அதுக்கு மட்டும் தகுந்த பதில் சொல்லு. யாருக்குள்ள பிறந்த? நீ ஓட்ட விட உளுந்த விட அந்த பருப்பு உடையெல்லாம் நான் கேட்கல. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் போகல. ரெண்டு பாதி பாதியா பிறந்தியா? சராசந்தன் பிறந்தானே பாதி. சரி, யாருக்கு பிறந்த? யாருக்கு வந்து எனக்கே தெரியல. நான் மொத்தத்துல நேரத்து காவலாளி நேரத்துல நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன்னு. என்னடா பசு பசு ஓடுறதுக்கே தெரியல. இல்ல இல்ல எனக்குலாம் நான் கடலை பூஜாச்சும் நான் பூஜாச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது வந்து நான் விட மாட்டேன். அப்படி இல்ல. சம்பளம் கேக்குறீல? ஏய், இவன் உள்ள ஓடுறதுக்கே தெரியான். நின்று பேச சொல்லு முதல்ல. 10 மணிக்கு உட்காந்து அவங்க பாவம். அவங்க போய் கொஞ்சம் அதை ஏட்டா நீ பாக்குற? காலையில சம்பளம் வாங்குறீல? யாருக்கு பிறந்த? ஓட்ட வடைக்கு வரணும். தண்ணி ஊத்தி கிளப்பிடுற. தண்ணிய கொஞ்சம் வாங்கி ஊத்தி விடுற. பூரா அப்படி மொத்தமா தூங்குறீங்களே. இன்னும் இவனும் போய் தூங்கிடாம இருக்க.
டேய் தண்ணி வந்து கிளப்புற எல்லாத்தையும். கிளப்புறா அதையாவது செய்யறா. ஆஹா ஐயா பழைய புஞ்சகை போல விட மாட்டானே. ஆஹா செருப்பு மாட்டி கிளம்பிட்டானே. டேய் வாடா வா. போன அவங்களை கிளப்பிடுறா தூங்குறவங்கள. விட்ட இவனை விரிச்சு படுத்துறாம இருக்கு. காலை உனக்கு சம்பளம் இல்லடியே. அதோட பொடிநடையா புரிய வந்த மாதிரியே போக வேண்டியதா. அதோட பொதுநடையா போக முடியாது. நீ உனக்கு எதுவும் கிடையாது. சரிவா பரவாயில்ல. ஆளுநர் இருக்கு வந்து பிடிச்சாந்துருக்காங்க அவனை. ஐயா உங்க ஆளு தோற்றத்தை பார்க்கையில நீங்க யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சேன்? நீங்க நம்ம சுண்ணாம்பூர்ல ஹோட்டல்ல வேலை பார்க்கறாரு. குறி பாப்பியாடா? குறி பாப்பியா? அதெல்லாம் பாப்பில்ல. பாக்குறியா? ஏப்பா நீ ஒரு குறி வச்சிருந்தீங்க. குறி வச்சிருக்கியா? பார்த்து சொல்ல சொன்ன. ஆணு குறியா பெண்ணு குறியா மாப்பிள்ள? சரி சரிங்க மாப்பிள்ள. எல்லாம் பாப்பியா? சூப்பரா பாத்துக்க. நன்றிங்க. சரி பரவாயில்ல. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நஞ்சை வச்சிருக்கோம். நஞ்சை விதைச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே. என்னங்க நஞ்சை என்ன புஞ்சை என்ன? நான் பிளஸ் நஞ்சை பூ பிளஸ் புஞ்சை. டேய் பூஞ்சை என்னடா கேக்குது? என்னடா சொல்ற? அதான் சொல்றேன். நஞ்சை என்ன புஞ்சை என்ன? நஞ்சையில நஞ்சா புஞ்சனா புஞ்சை. அதுதான் அப்படின்னா என்ன? வெறுப்பு புஞ்சை தரீங்க. நான் என்னடா கேட்டேன்? இப்ப நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? மண்டை புஞ்சையா பேசுறீங்க. அப்படிதான் பேசுறேன். புஞ்சையா பேசுறீங்க அப்படின்னா புஞ்சைனா நஞ்சை. இப்பதான் மண்டை புஞ்செல்லாம் உடஞ்சு ஓட குறைக்க நினைக்கிறேன். எப்படி ஏத்தி கட்டிட்டா பெரிய ஆள் நினைப்பா? சொல்றா என்ன சொல்ல? புஞ்சைனா நஞ்சைனா அகராதி புஞ்சையா பேசாத. அப்படித்தான் நான் பேசுவேன். சொல்றா. மீனை புஞ்சைய உடச்சே விடுவேன். அட நாராயணா. அக்கடா 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 நக்குடா நக்குடா நக்குடா. இப்படி ஒரு கிரிக்கெட் வந்து சேர்ந்துக்க மாட்டேன். சரி உள்ள குரல் ஆண்பாளா பெண்பாளா? அப்படி வாங்க வலிக்கு இப்பதான் நம்மளுக்கு வந்துருக்கேன். அப்படி செஞ்சாலும் செய்வீங்க. மாப்பிள்ள நம்ம வழி கொண்டு வந்துட்டா. சொல்றா. என்ன கேட்டீங்க? உள்ளே குரல் கேட்டுச்சு. யார் அவர்கள்? உள்ள சத்தம் கேட்டுச்சா? ஆமா. அங்க சத்தம் இந்த நேரம் ஒளிய அங்கன போய் கிளிகள் என்ன சத்தம்? வாய் சரியா தானே இருக்கு. அதை வச்சு அதிகாலை 5 மணி. சொல்ற. என்ன சத்தம் கிடைச்சது சொல்லுங்க. என் தங்கச்சி சாமி. உன் தங்கச்சி சாமி? ஆமா. தங்கச்சி சாமின்னு பேராடா? என் தங்கச்சிங்க. என் தங்கச்சி என் தங்கச்சிங்க. ஆமா தங்கச்சி. ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்கு? காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். காவல்? என்ன காவல்? கருந்தினை செந்தினை இருத்தினை. இருத்தினியா? இருத்தினே பூரா காப்பீட்டுக்கு மேலாப்புல கிடக்கு. சீதை சரி வள்ளி அழைத்து ஆசீர்வாதம். வள்ளி அழைச்சிட்டு வரணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு குள்ளி இருக்கு. குள்ளி இருக்கு. சரி அதை வர சொல்லு. தள்ளியே வர சொல்லு. கொஞ்சம் கண்ணேசி பல்ல கொடுங்க லேசா. ஒரு சுருட்டுக்கு வாங்கிக்கிறியா? சுருட்டு பத்த சுருட்டு கொடுப்பா. கூப்பிடுறேன். ஒரு கூலி பாது கிடைக்குமா ப்ரோ? உங்க வாங்க ப்ரோ. ரைட்டா கொஞ்சம் கண்ணை இது கிடைக்காதா? கண்ணே இருளு ஒடியாமா. காத்திருந்து
மணி 2 மணி ஆச்சுன்னா கிறுக்கு பிடிச்சு யார் அந்த கம்பத்துக்கு நம்ம இடத்துக்கு வேலோகவாசி வேலோகவாசி பிரம்மணி குத்திர அவர் தான கடைசி பையில கட்டியடா இந்த வெட்டி புண்ணாக்கு ஆச்சிடுவா அவர் ஆனா இல்லன்றாருயா பிரம்மசாரி வணக்கம் சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஏமா இவன் இருக்கிறது ஏற்பாடு என்ன செய்யுது இந்த கரகம்லாம் சந்திக்க சொல்லாதீங்க சார். என் கணவரை கட்டி என் கணவரை நீங்க எதுவும் தப்பா கல்லானால கடுக்கு உள்ளானா வாயப்பாரு ஐயோ எங்கள் இருவருக்கும் ஒரு சிறப்பான அடே அப்படியே ஆகுது சாமி அந்த ஆட்டம்லாம் ஆடல ஆமா இப்ப நீ ஆடுற மாதிரி அவன் ஆடணும் ஆடு நான் பாக்குறேன் கண்டிப்பா நீங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு நீ ஆடு ஆடு. இதே மாதிரி அவன் ஆடுவான் ஆடு. இல்ல வேற மாதிரி ஆடுவான் செய்ய காத்திருக்கீங்க வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள்
நிலோகவாசி பிரம்மனின் புத்திரர் நாரத மகரிஷி வந்திருக்காரு. ஆமாடா இந்த வரணும்டா சாமி. போற்றும் புதல்வரே
அம்மா நல்லா சிறப்பட குன்னத்தூர் ஈஸ்வரன் குன்னத்தூர் ஈஸ்வரன் ராமு என்னது துவரங்குளமா துவரங்குளம் குன்னத்தூர் ஈஸ்வரன் துவரங்குளம் ராமு 50+50 101 சரி இருக்கட்டும். ஆக எங்கள் இருவரையும் பாராட்டி குன்னத்தூர் ஈஸ்வரன் துவரங்குளம் ராமு அவர்கள் 2 பேருக்கும் தலா 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாக எங்கள் கலை குடும்பத்தின் சார் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா நல்லா சிறப்பட மெய்தான் அரும்பு வேறு விதைத்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்து உள்ளது கண்மணியே காவிய பொன்மணியே. அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்தபோதும் என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா? பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டவிடம்மா. தாமரைக்கு பெற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்று பெருமை கூறிவிடலாம். கடவுள் அருளால் கவிவாடும் வெள்ளமை குருந்திய பெண்மகளே, என் ஆங்கிலத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உண்மை பருவங்கள் கேட்டு தந்து உள்ளாம் நினைக்கின்றேன். இதோ வாங்கசாமி என்ன கேட்க போறீங்க கேளுங்க. பட்டு வீடு கேட்கின்றேன். Thank you.
தமிழ் அணிகளுக்காம் பார்ப்போர் தெற்கப்படாகத்தில் 20 காலம் தொண்டை நலநாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த வெண்மகளே வெள்ளில் விடவிட்டு விரையும் கனிபோட சொல்லில் சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழே 18 செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பற்ற ஆரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருவரை பக்கம் அடிச்சுவார் அதிசயமாக குறிஞ்சவளர் அப்பேற்பட்ட குறிஞ்சவளர் பொறுத்த குழுவும் குமரக்கடவுள் குழுகொண்ட தொண்டை நாடு தந்தை பேர் நம்பி தாய் பேர் நங்கி மிகுனி என் பேர் வள்ளி என்று சொல்லக்கூடிய வகையை பார்க்கும் பொழுது பெற்றவர் உரிமை பெருக்காக்கும் அறுவையும் கொற்றவன் மகளிர்ந்த கோட்பாடு இருந்தவையும் கற்றறிந்த மங்கை என்று காட்டாமல் காட்டுகின்ற சிற்றுருவனத்தின் செவ்வக்குயிலை உம்முடைய சிறப்பு மிக்க வரலாறு சீரிய ஏடு காணட்டும் இருந்தாலும் பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை